கேடிஎம் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் மாதிரி இருந்துங்க. இயர்லி ஒன்ஸ் அப்டேட் கொடுப்பாங்க கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ப்ரீமியம் பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஆப்பிள் எல்லாம் எடுத்துட்டாலே உங்களுக்கு தெரியும், அது இயர்லி ஒன்லி கொடுப்பாங்க, ரொம்ப ஹைப் ஏற்றி கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆசையாக இருக்குது. பஜாஜ் இந்த கேடிஎம் வாங்கின அப்புறம் நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் மாதிரி வாரத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு சுத்தமாக இஷ்டப்படலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 250ல் எல்சிடி லான்ச் பண்ணாங்க, திடீர்னு டிஎஃப்டி லான்ச் பண்ணாங்க, அட்வென்ச்சர் லான்ச் பண்ணாங்கல்ல, அட்வென்ச்சர் எக்ஸ் லான்ச் பண்ணாங்க, திடீர்னு இப்போ எக்ஸ் ப்ளஸ் சொல்லி லான்ச் பண்ணாங்க. என்னடா இது, எக்ஸ்னா அது ஒரு என்னது பவர் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஃபியூச்சர்ஸ் பெருசாக இருக்காது, அது ஒரு வேரியண்டாக கேடிஎம் வச்சுருந்தாங்க. இப்போ என்னென்னா அந்த எக்ஸ் ப்ளஸ்லேயும் க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், ரைட் மோட்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏன் எஸ் வேரியண்ட்லேயே இருக்குது, ஆனால் எதுக்கு எக்ஸ் ப்ளஸில் கொடுத்தாங்கன்னு தெரில. வண்டி ரிலீஸ் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கடையில் எக்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் கொடுத்தாங்க. அந்த வேரியண்ட் விட்டு ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த்துக்குள்ளாடி அந்த அட்வென்ச்சர் டைப் இருக்கு தெரியுமா, அதுக்கு இல்லை அந்த மிரர் டைப்பை மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு சரியாக எனக்கு கடுப்பாயிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் அவ்வளோ அழகான டிசைனும், பேக்கில் ஒரு வண்டி இருக்குல்ல விசிபிள் ஆகிற ஒரு மிரருங்க. இந்த மிரர் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்வென்ச்சர் டைப்பில் எல்லாமே இந்த கிளாசிக் வேரியண்ட்ல கொடுத்துருப்பாங்க தெரியுமா, சர்க்கிள் டைப்பில் மிரர், அந்த மிரரை கொடுத்துருக்காங்க அட்வென்ச்சர் டைப்பில். ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில, பட் சும்மா அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 160லேயும் அப்படிதான். இப்போ எல்சிடி கொடுத்துட்டாங்களா, இப்போ பாருங்களேன் ஒரு 2-3 மந்த்ஸில் டிஎஃப்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் 160 எடுக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அர்ஜென்ட்னா அப்போ எடுத்துக்கோங்க.